தாவேகாவின் பயணத்திட்டம் திடீரென மாற்றி அமைக்கப்பட்டவர்கள் ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்டப்போ கூட சொன்னேன் நான், இது நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும். ஏங்க திடீர்னு தள்ளி வச்சிங்க, ஏங்க 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்க, ஏங்க 12 மணிக்கு பேசுகிறாருன்னு சொல்லி 3 மணிக்கு காவல்துறையில் கடிதம் கொடுத்தீங்க, 7 மணி நேரம் காலதாமதம் எதனால் வந்து 1 மணி நேரம் வாகனத்துக்கு உள்ளே போய் அமர்ந்துக்கிட்டீங்க, எதனால் லைட் ஆஃப் பண்ணீங்க, ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ளே வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ளே கொண்டு போய் நிறுத்துனீங்க, கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே நிறுத்தியிருக்கலாமே, கூட்டம் ஆரம்பிக்கும் போதே சீட்டு வண்டியோட முன் சீட்லேயோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டியிருக்கலாமே, கையெச்சரிக்கலாமே, இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதை நான் இது அரசியலாக பார்க்கலன்னு நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு, யாராக இருந்தாலும் சரி. நான் தான் உங்கள்கிட்ட இப்போ தெளிவாக சொன்னேன், 2 வகையாக பிரிக்கணும். ஒன்று அரசு செய்ய வேண்டியது, ஒன்று அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியது. பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் அரசு செய்ய வேண்டியதை சரியாக செய்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் சரியாக செய்திருந்தால் இது போன்ற தவறுகள், இது போன்ற இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அதில் தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அதனால் இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நான் உங்கள் இன்று அழைத்ததே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதலையும் சொல்லி இந்த நிகழ்வில், அதாவது இந்த உடனடி நடவடிக்கை எடுத்த மாண்பு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டன. இருந்தாலும் கூட அரசியல் சார்ந்து நீங்கள் எடுத்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டு போனேன்னா வேறு ஏதோ காரணங்கள் இருப்பதைப் போல சில செய்திகள் தவறுதலாக மீண்டும் ஒரு தவறான செய்திகள் முன்னெடுக்கப்படும். ஆகையால் இப்போ சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய பதிவில் நீங்கள் கேள்வியாக கேட்பது கூட, அந்த சமூக வலைத்தளங்கள் பதிவிடக்கூடியவர்கள் விசாரணை ஆணையத்தின் முன்பு அவருடைய ஆதாரங்களை கொடுத்து இது போன்ற தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால் விசாரணை ஆணையம் தெளிவாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்குது. அதுக்கு நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பாதிப்பு இருக்கிறது, நம்மளும் அவங்களுக்கு துணையாக இருந்து அது போன்ற நிகழ்வு இனி வருங்காலத்தில் வராத அளவுக்கு நாம் பார்த்துக்கொள்ளலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.